السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. உலகத்திலே வாழும் காலம் முழுக்க பிறரை இழிவாக எண்ணி வாழக்கூடிய அந்த இழிவான சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. உலகத்திலே யாரை விட யாரை சிறந்தவராக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பது உலகத்திலே தெரியாது. மறுமையிலே அல்லாஹ்வினுடைய பார்வையிலே யார் உயர்ந்தவர்கள் என்பதை மறுமையை சந்திக்கும் நேரத்தில்தான் நிதர்சனமாக காண முடியும். உலகத்தில் பார்க்கும் பார்வையில் சிலரை பார்க்கும் பார்வை கல்வி படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், உடல் அமைப்பை படைத்தவர்கள், நிறம் படைத்தவர்கள், பதவியை பெற்றவர்கள் என்பதாக உலகத்திலே ஒவ்வொரு கோணத்திலேயும் ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் பார்க்கும் பார்வை என்பது உலகத்தினுடைய பார்வையை வேறு விதமாக அமைந்திருக்கும். மறுமையினுடைய பார்வை என்பது அல்லாஹ்விடத்திலே யார் உயர்ந்தவர் என்பதை அல்லாஹ் யாரை தீர்மானிக்கின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். மேலே குறிப்பிட்ட வசனத்தை அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களுடைய கூட்டத்திலிருந்து பிற கூட்டத்தை பரிகாசமாக கேலியாக நினைக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான், உங்களிடையே ஆண்களில் சிலரை விட சிலரை நாம் கண்ணியமானவர்களாக மரியாதையானவர்களாக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். அதே போன்று பெண்களிலே சிலரை விட சிலரை நாம் கண்ணியமாக மரியாதையாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு உலகத்திலே யாரையும் பரிகாசமாக நினைக்க வேண்டாம், யாரையும் மட்டமாக பட்ட பெயரை சொல்லி இழிவாக அழைக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு பட்ட பெயரை சொல்லி அழைப்பது மிகப்பெரிய கெட்ட செயல் என்பதாக ஈமானுக்கு பின்னால் செய்யக்கூடிய மிகப்பெரிய கெடுதியான செயல் என்பதை அல்லாஹ் திருமறையின் மூலமாக அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். இந்த வசனம் ஏன் இறங்கியது என்பதை திருமறையினுடைய விளக்கத்தை சொல்லக்கூடிய ஞானவான்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லித் தருகின்றார்கள். சஹாபா பெருமக்களிலே சில சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள். அந்த சஹாபா பெருமக்கள் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆமிர் இப்னு புகைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் பார்ப்பதற்கு மிக பங்கரையாக ஆடையிலே மிக அலங்கோலமான காட்சியிலே அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய பாரம்பரியத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் மிக மட்டமான குடும்பத்தை சார்ந்தவர்களாக நம் உலகத்திலே சொல்வதை போன்று, பிற சமுதாயத்திலே சொல்வதை போன்று தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி என்பதாக சொல்வதை போன்று அந்த தாழ்ந்த ஜாதியிலே இருந்த அந்த சஹாபா பெருமக்கள் நிறத்திலே மிக கருத்த வண்ணமாக இருந்தார்கள். முக லட்சணம் பார்ப்பதற்கு அருவருப்பாக இருந்தது. அந்த சஹாபா பெருமக்களை பணங்காசு புழங்கக்கூடிய அந்த விஷயங்களிலே அவர்கள் மட்டமாக இருந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த மக்காவை சார்ந்திருக்கக்கூடிய சஹாபா பெருமக்களே, இந்த சஹாபா பெருமக்களை எல்லாம் பார்க்கும் நேரத்திலே இந்த கூட்டத்தை சார்ந்தவன் தானே, நீ இப்படி
இப்படி நிறத்தை சார்ந்தவன் தானே, இந்த மொழியை சார்ந்தவன் தானே என்பதாக சஹாபா பெருமக்கள் இந்த குறிப்பிட்ட சஹாபா பெருமக்களை மட்டமாக எண்ணுகின்றார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்தை அல்லாஹ் இறக்கி சொல்கின்றான். யாரும் யாரையும் மட்டமாக நினைக்காதீர்கள், அல்லாஹ்வின் தர்பாரிலே யார் சிறந்தவர் என்பது உங்களுக்கு தெரியாது என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அதே போன்றுதான் அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்பாக சஹாபா பெருமக்களே சில சஹாபா பெருமக்கள் அவரை பார்த்து சொல்கின்றார்கள், இவர் யார் தெரியுமா, அபூ ஜஹலுடைய மகன் தானே என்பதாக மட்டமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்த அவனுடைய மகன்தான் என்பதாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஈமான் கொண்டதற்கு பின்பாக அவனுடைய யதார்த்தமான பண்பு என்பது சஹாபி என்ற அந்தத்தை பெறுகின்றார்கள். சஹாபி என்பது உலகத்திலே நபிமார்களுக்கு அடுத்தபடியாக ஆக உயர்ந்த அந்தஸ்தாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா நீங்கள் மட்டமாக நினைக்கின்றீர்கள், நினைக்க கூடாது, மட்டமாக பேசக்கூடாது, பரிகாசம் செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை உடனடியாக இறக்கி காண்பித்தான் என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைமார்களே அன்னை சபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை அழுத வண்ணமாக தேம்பி அழுகின்றார்கள். அழுத வண்ணமாக வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்னை உங்களுடைய துணைமார்களே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருவரும் சேர்ந்து என்னை மட்டமாக பேசுகின்றார்கள். நீ நபியினுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்ணா என்பதாக கேட்கின்றார்கள். நாங்கள் எல்லாம் நபியினுடைய செச்சானுடைய அந்த பாரம்பரியத்திலே வரக்கூடிய குடும்பம், நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். எங்களுக்கு என்று உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான், உங்களுக்கு அந்த உயர்ந்த அந்தஸ்து கிடையாது என்பதாக என்னை பார்த்து மட்டம் தட்டி பேசுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ் என்பதாக அன்னை சபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது கொண்டே வந்து சொல்லும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து, தன்னுடைய துணைவியை பார்த்து இப்படி சொல்கின்றார்கள், சபியாவே, நீங்கள் அந்த பெண்களிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருவரையும் பார்த்து நீங்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும் தெரியுமா, நான் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய பிச்சரங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய சந்ததி என்பதாக நீ சொல்லி இருக்க வேண்டாமா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கின்றோம். இன்னும் சொல்வார்கள், நான் யார் தெரியுமா, ஈரோடு தலைவர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி உடைய மனைவியாக இருக்கின்றேன், அவர்களை கணவராக பெற்ற என்னை பார்த்து மட்டமாக பேசுகின்றீர்களா என்பதாக நீங்கள் கேட்டிருக்கலாமே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மறுமொழியாக சொன்ன அந்த வார்த்தையை பார்க்கின்றோம். ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஊமானமாக அவருடைய பிள்ளை என்பதாக சொல்ல சொன்னார்கள் என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லித் தருவார்கள். அந்த பெண்மணி யூத மார்க்கத்தை சார்ந்த பெண்மணியாக இருந்தார்கள். எனவேதான் சஹாபா பெருமக்களே சில சஹாபா பெருமக்கள் சொல்வார்களாம், யூத பெண் தானே என்பதாக மட்டமாக பேசும் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், உண்மைதான், யூத மாதத்திலே மார்க்கத்திலே வேதம் கொடுக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம், அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் எனக்கு தகப்பனுடைய அந்தஸ்தை பெற்றவர்கள், அவருடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய பெண்தான் நான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் திருமணம் முடித்து அவருடைய துணைவியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றேன். இதைவிட என்ன மட்டம் தேவைப்படுகின்றது என்பதாக நீங்கள் கேட்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த செய்தியை பார்க்கின்றோம். சஹாபா பெருமக்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஆக குள்ளமான சஹாபி என்றால் சஹாபா பெருமக்களே மிகவும் குள்ளமாக இருப்பார்கள். அந்த சஹாபி மிகப்பெரிய ஹதீஸை அறிவித்திருக்கின்றார்கள். ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களே அதிகமாக ஹதீஸை அறிவித்த பெருமை பெற்றவர்களாக அந்த சஹாபி இருந்தாலும் கூட தோற்றம் என்பது மிக குள்ளமாக இருப்பார்கள். சஹாபா பெருமக்கள் அவருடைய உடல் அமைப்பை பார்த்து சில நேரங்களிலே கிண்டல் செய்வார்கள். அவருடைய குறிங்கால் எப்படி இருக்கும் என்பதை வரலாற்றிலே
ஹதீஸிலே பதிவு செய்கின்றார்கள். தூம்பி போனதாக, ஒரு பக்கம் சதை பிடிப்பு உள்ளதாக, பார்ப்பதற்கு ஒரு அலங்கோலமாக இருக்கும் அந்த சஹாபியினுடைய ஆடை விலகிவிட்டால் சஹாபா பெருமக்களே, சில சஹாபா பெருமக்கள் கிண்டல் செய்வார்கள், சிரிப்பார்கள். அப்படி சிரிக்கும் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு சபையிலே அமர்ந்திருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கோபப்படுவார்கள். கோபப்பட்டு சொல்வார்கள், தோழர்களே, இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய அந்தஸ்து உங்களுக்கு தெரியுமா என்பதாக கேட்டுவிட்டு சொல்வார்கள், இந்த சஹாபி அல்லாஹ்வினுடைய தர்பாரிலே மறுமையிலே அல்லாஹ்வின் இடத்திலே எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர் தெரியுமா? அவருடைய தூம்பி போன காலை பார்த்து நீங்கள் சிரிக்கின்றீர்கள், ஆனால் மறுமையிலே உஹது மலையை விட மிகப்பெரிய கண்ணியம் வாய்ந்ததாக, அவருடைய கால் உயர்ந்ததாக, அல்லாஹ்வின் பாதையிலே பயணித்த ஒன்று என்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா உயர்ந்ததாக அவரை அல்லாஹ் அமைத்து வைத்திருப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, மட்டமாக நினைப்பது என்பது யாருக்கும் தகுதி கிடையாது என்பதாக திருமறை மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் தஆலா குடும்பத்தை நடத்தக்கூடிய தகுதி படைத்தவர்களாக சில மனிதர்களை வைத்திருப்பான், சில நேரங்களிலே சில பெண்களை வைத்திருப்பான். நாட்டை ஆளக்கூடிய ஒரு நிர்வாகத்தை ஆளக்கூடிய பொறுப்பை பெற்றவர்களாக சிலரை அல்லாஹ் வைத்திருப்பான். பார்க்கும் பார்வை என்பது அவர்களை மட்டமாக பார்க்கும் நேரத்திலே அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா பாதகத்தை ஏற்படுத்தி விடுகின்றான். யாரை வைத்து எந்த வேலைகளை நடத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா யாரின் மூலமாக எந்த கண்ணியத்தை வழங்க வேண்டும் என்பதை அவனே தீர்மானித்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான். சஹாபா பெருமக்களுடைய வரலாறை சொல்லும் நேரத்திலே அல்லாஹ் சொல்வான், சஹாபா பெருமக்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், சில நேரங்களிலே எதிரி நாட்டை சார்ந்த எதிரி படையை சார்ந்த அந்த காவிர்கள் மட்டமாக பார்ப்பார்கள், இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்களே என்பதாக விதண்டாவதமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்வான், குல் மூத்து பிகைலிக்கும், மக்களே வயிற்றிருந்தே நீங்கள் சாவுங்கள் என்பதாக அந்த மக்களை பார்த்து வயிற்றற்ற எரிச்சலால் நீங்கள் செத்து விடுங்கள் என்பதாக அந்த எதிரி படையை பார்த்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். யாருக்கு அல்லாஹ் தஆலா உயர்வை தருகின்றான், பெருமையை தருகின்றான், கண்ணியத்தை தருகின்றான் என்பதை தீர்மானிப்பது அல்லாஹ்வின் கையிலே இருக்கின்றதை தவிர மனிதனுடைய கையிலே கிடையாது என்பதை திருமறையினுடைய வசனம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சஹாபாக்கள் குழுமியிருக்கக்கூடிய அந்த சபையிலே ஒரு செய்தியை சொல்வார்கள். தோழர்களே, அபூ லம்லம் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரை போன்று நீங்கள் மாற வேண்டுமா என்பதாக கேட்பார்கள். சஹாபா பெருமக்கள் எல்லாம், யா ரசூலல்லாஹ், அபூ லம்லம் என்றால் யார் என்பதாக சஹாபா பெருமக்கள் எல்லாம் கேட்பார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், அபூ லம்லம் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் அதிகாலை ஃபஜ்ர் நேரத்திலே தூங்கி விழிக்கும் நேரத்திலே கால் சூம்பியவராக, மிகவும் ஏழையாக, செல்வச் செழிப்பு இல்லாதவராக, பார்ப்பதற்கு மட்டமான மனிதராக அவர் வெளியிலே தோற்றம் தருவார், அதிகாலையிலே விழிப்பார். அப்படி வரும் நேரங்களிலே பல சஹாபா பெருமக்கள் அவரை கேலி செய்வார்கள். அப்படி கேலி செய்யும் நேரத்திலே அந்த மனிதர் பொறுமையோடு வருவார். பிறருக்கு தானம் கொடுக்கும் அளவுக்குள்ள வசதி வாய்ப்புகள் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. சஹாபா பெருமக்களை போன்று இங்கும் அங்குமாக ஓடி ஆடக்கூடிய ஒரு வசதியை அல்லாஹ் தரவில்லையே, கால் ஊனமாக இருக்கின்றது என்பதாக அந்த சஹாபி பிற சஹாபாக்கள் கிண்டல் செய்வதன் காரணத்தினால் மனதளவுக்கு மிக சோர்ந்து போய் தன்னை தாழ்த்தி கொண்டவராக நினைத்து கொண்டிருப்பார். அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த சஹாபிதான் அபூ லம்லம் என்பதாக சொல்லிவிட்டு சொல்வார்கள். அந்த சஹாபி அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், மக்கள் என்னை கிண்டல் செய்யும் நேரங்களிலே, என்னை மட்டமாக பேசும் நேரங்களிலே நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அந்த பொறுமைக்கு பகரமாக என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ். பிறருக்கு தானம் கொடுக்க முடியவில்லை, தர்மங்களை கொடுக்க முடியவில்லை, என்னால் ஓடியாடி செல்லும் அளவுக்குள்ள
காலிலே பலமில்லாதவனாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையிலே என்னை உயர்த்திவிடு, என்னுடைய பிறர் மட்டம் தட்டியதன் காரணத்தினால் நான் பொறுத்து கொண்டேனே, அதன் காரணத்தினால் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்பதாக அந்த சஹாபி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருப்பார்கள். அந்த சஹாபியை போன்று உலகத்திலே நீங்கள் உங்களால் முடியவில்லை என்றால், பிறருக்கு உங்களால் முடிந்த வலிமையை கொடுக்க முடியவில்லை என்றால் ஆறுதலையாவது கொடுங்கள். அப்படி கொடுக்காமல் இருந்து விட்டால் யாரை மட்டமாக நினைக்கின்றீர்களோ அவர்களை ஒரு நாளில் உங்களை விட உயர்ந்தவராக அல்லாஹ் மாற்றி விடுவான். எனவே வலிமை இருக்கின்றது என்பதாக நீங்கள் நினைத்து ஏமாந்து விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை உதாரணமாக சொல்லி அந்த சஹாபியை போன்று நீங்கள் வாழுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். எண்ணிருக்கிறவர்களே, இறைநேசருடைய ஒரு பயணம், ஒரு இறைநேசர் பாதை வழியாக பயணம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படி செல்லும் நேரத்திலே இடையிலே பாவம் செய்த ஒரு மனிதன் குறுக்கே வருகின்றான். அந்த இறைநேசர் இந்த பாவிக்கு முன்பாக நாம் செல்வதா என்பதாக நினைத்து சற்று பின்வாங்குகின்றார்கள். அப்படி பின்வாங்கும் நேரத்திலே பாவம் செய்த அந்த மனிதனுக்கு உள்ளம் குறுகுறுக்கின்றது. நாம் பாவத்தை செய்துவிட்டோம், பாவத்தின் காரணத்தினால் இந்த இறைநேசர் நம்மை விட்டும் தப்பிப்பதற்காக வழியை பார்க்கின்றார், நம்மை கடந்து செல்வதற்கு தயக்கம் காட்டுகின்றார் என்பதாக நினைத்த அந்த பாவி ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கின்றார். இறைநேசர் சென்று விடுகின்றார். அவர் சென்றதற்கு பின்பாக அவருக்கு பின்பாக இந்த பாவி அவருக்கு பின்னாலேயே சென்று கொண்டிருக்கின்றார். சற்று நேரத்திலே ஒரு நிம்மதியான ஒரு மலையை அல்லாஹ் பொழியச் செய்கின்றான். அந்த மலை பொழிந்த அந்த நேரத்திலே ஒரு அசரீர் கேட்கின்றது, இறைநேசரே இந்த மலை யாருக்காக பெய்தது தெரியுமா என்பதாக கேட்க அந்த இறைநேசர் தன்னை பெருமையாக நினைத்தவராக, நான் இறைநேசன் என்ற காரணத்தினால், அல்லாஹ்வுடைய வழி என்ற காரணத்தினால் மழை பெய்திருக்கின்றது என்பதாக அவர் தன்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் அந்த அசரீரிலே அல்லாஹ் சொல்கின்றான், அந்த பாவியின் காரணத்தினால், நான் செய்த தவறின் காரணத்தினால் இறைநேசர் என்னை கடந்து செல்வதற்கு யோசிக்கின்றார் என்பதாக நினைத்து ஒதுக்கி சென்றார் அல்லவா, நீர் அவரை தாண்டி செல்வதற்கு யோசித்தீரே, அந்த பாவியினுடைய நல்ல குணத்தின் காரணத்தினால் நான் மலையை பொழிவித்தேன் என்பதாக அல்லாஹ் சொன்னிய வரலாறை பார்க்கின்றோம். ஹஜ்ரத் ரிஃபாய் நாயகத்தினுடைய வரலாறிலே ஒரு செய்தியை சொல்வார்கள். ஒரு யூதன் வருகின்றான், வந்தவன் கேட்பான், நாய் சிறந்ததா, நீங்கள் சிறந்தவர்களா என்பதாக ரிஃபாய் நாயகத்திலே அந்த யூதன் கேட்பான். அப்படி கேட்கும் நேரத்திலே ரிஃபாய் நாயகம் அவர்கள் பொறுமையோடு சொல்வார்கள், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மறுமையிலே நான் கடந்து விட்டால், உலகத்தில் நன்மைகளை செய்து மறுமையிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நான் கடந்து விட்டால் நான் சிறந்தவன், நாய் மட்டமானது சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் அளவுக்குள்ள நன்மையை செய்யாமல் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே நான் சறுக்கி வலிக்கி நரகத்திலே விழுந்து விட்டால் நாயை விட நான் மட்டமானவன் என்பதாக ரிஃபாய் நாயகம் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த மனிதனுக்கு, அந்த யூதனுக்கு பதில் சொன்னார்கள். அந்த யூதன் கேட்கும் கேள்வி என்னவென்றால், நாய் உயர்ந்ததா, நீங்கள் உயர்ந்தவர்களா? அப்படி என்றால் நீ மட்டமானவர்களாக மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காகவே அந்த கேள்வியை கேட்கின்றான். ரிஃபாய் நாயகத்தினுடைய அறிவார்ந்த பதிலின் காரணத்தினால் அந்த யூதன் கூனி குறுகி போனான் என்ற வரலாறை பார்க்கின்றோம். உலகத்திலே அல்லாஹ் சொல்வான், இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்திலே யார் இறையச்சத்தோடு வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் மிகச் சிறந்தவர்கள், உன்னதமானவர்கள், உயர்வானவர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். எனவே இறையச்சத்தோடு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று வாழக்கூடிய செய்திகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. உலகத்திலே வாழும் காலம் முழுக்க பிறரை மட்டமாக நினைத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை விட்டும் நம்மை பாதுகாத்து வாழக்கூடிய நல்ல குணங்களை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.